ஹலோ கைஸ், வெல்கம் டு போனால் போகட்டும் பாட்காஸ்ட் எபிசோட் 3. இன்றைக்கி ஃப்ரைடே வந்திருக்கேன். தேர்ஸ்டே ஏன் வரலன்னா நேற்று ஓட்டு போட்டு காசிஸ் கார்னர் வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஜென்ரலாக யூடியூபோட சில ரீசர்ச் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தெரியுது தேர்ஸ்டேவோட ஃப்ரைடே பெட்டராமா. ஏன்னா இனிஷியல் டேஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதை வச்சு அப்புறம் எப்படி போங்கிறதெல்லாம் இருக்குது. தேர்ஸ்டே போட்டால் அடுத்து ஃப்ரைடே எல்லோரும் வேலையில் இருப்பாங்க. என்னத்துக்கு தேர்ஸ்டே ஈவினிங் போட்டுக்கிட்டு அப்புறம் காலைலலாம் யார் பார்ப்பான்னு யோசிச்சுட்டு ஃப்ரைடே போட்டால் அப்புறம் சாட்டர்டே சண்டே அப்படியே ஸ்ட்ரெச்சாக வீக்கெண்டு பார்த்துருவாங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸ் வர நம்மளுக்கு சண்டே வர வீடியோ வந்துடும். அப்படியே வீக்கெண்டாகவே ஜாலியாக காசிக்காரன் வீக்கெண்டாக வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் அந்த வீக்கெண்டு தான் ஒரு மாதிரி நான் இந்த வேலையிலேருந்து டிட்டாச்சாக இருப்பேன். பெருசாக யோசிக்கவே மாட்டேன் வேலையை பற்றி. ஃப்ரைடே முடிச்சுட்டு அப்படியே அப்லோட் பண்ணிட்டா ஏதாவது அல்காரிதம்ன்ற பாருங்கள் வீடியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதெல்லாம் செக் பண்ணுறது கூட வீக்கெண்டு அதெல்லாம் ஜாலியாக பார்த்துக்கலாமே. வீக் டே அன்னைக்கு யூடியூப் பற்றி பெருசாக யோசிக்க வேணாம். அதாவது யூடியூப் பர்ஃபார்மன்ஸ் பற்றி யோசிக்க வேணாம். வெறும் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், வீடியோ பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால் ஃப்ரைடே பண்ணுறதே எனக்கு பெட்டராக தோணுச்சு. அதனால் ஃப்ரைடே 8 PM மாற்றிடலாமா, அப்படியே வீக்கெண்டோட என்ஜாய் பண்ணிடலாம். அதாவது ஜாலியாக அப்படியே ஒரு ஃப்ரைடே நைட்டு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாட்காஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம். அப்புறம் தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், சரி இந்த வாரம் பாப் கல்ச்சர்லேயும் எதுவும் நடக்கலையே பெருசாக, எதை பற்றி பேசுறது அப்படின்னு யோசிச்சா, சரி எல்லா தடவையும் எதுவும் பெருசாலாம் நடக்க போகிறது இல்லை, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு மொக்க டாப்பிக்கையோ ரீசைக்கிள் பண்ண டாப்பிக்கையோ மறுபடியும் பண்ணுறதா அப்படின்லாம் யோசிச்சிருக்கும் போது அப்போல்லாம் வேணாம், சம்டைம்ஸ் கேஷுவலாக பேசலாம், ஜாலியாக பேசலாம், அப்படியெல்லாம் பண்ணலாமேன்னு யோசித்தேன். சரி அதையே பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ரீசெண்டாக வந்து அலிசா லூன்னு ஒருத்தங்க ஐஸ் ஸ்கேட்டர், அவங்க வந்து மெடல்லாம் ஜெயிக்கிறதோ அவங்க ஜெயிக்கிறதோ வந்து அவங்க ஃபன்னாக தான் ஜெயிப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சீரியஸாக வற்புறுத்திக்கிட்டு இந்த டேவிட் காகின்ஸ் மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நானும் அந்த மாதிரி ஆள் தான். அந்த மாதிரி சரி நல்லா ரிலேட் ஆச்சு அவங்களோட கதையெல்லாம் பார்த்தா இந்த 16 year old இருக்கும் போதோ 14 year old இருக்கும் போதோ ஏதோ பெரிய ப்ராடஜி ஸ்கேட்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது ஃபன்னாக இல்லாதனால விட்டுட்டு மறுபடியும் வந்து ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ வந்து நான் ஒரு மாதிரி ஃபன்னான ஆங்கிளில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். எனக்கு வந்து பெருசாக இந்த பெஸ்ட் யூடியூபர் தமிழ்நாடு ஆகணும், பெஸ்ட்டு க்ரியேட்டர் ஆகணும், பெஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் பாக்ஸர் ஆகணும் அப்படிங்கிற கனவெல்லாம் ஒரு 23 வயசு வரைக்கும் இருந்துச்சு. எனக்கு இப்போ 26. அப்போ வந்து எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு மாதிரி லைஃபே பேர்டன் மாதிரி இருந்துச்சு. அவுட்கம் கிடைக்கும். ஒரு தடவை நேஷ்னல் ஜெயித்தேன், அப்புறம் யூடியூப்பில் 50K மெயின் சேனலில் அடிக்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு ஹை கொடுத்துச்சு. ஹை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அந்த மெடலை வச்சு என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணல. அந்த மெடல் வந்து நம்ம வாழ்க்கைக்கு பெருசாக ஏதோ ஆட் பண்ணலை. அது வந்து ஒரு என்ன தான் அதில் இருக்குது, அந்த ஒரு மொமெண்ட் ஹைக்காக அந்த ப்ராசஸை நான் எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன்ட்டு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ப்ராசஸ் இப்பவும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஃபன்னாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கவே இல்லை. ஜெயிக்கலைன்னா என்ன, எதுக்கு நம்ம இப்போ வந்து பெரிய யூடியூபர் ஆகணும்? ஏன் ஒரு 50,000 பேர் பார்க்குறாங்க, 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம அத்தன்டிக்காக இருக்கிறதே அதை விட நம்மளுக்கு பெட்டரான ஒரு ஃபீலிங் கொடுக்குமே. நம்மளும் நியாயமாக இருக்கும், உண்மையாக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்குமே. சரி நம்மளுக்கு காசு சம்பாதிக்கணுன்னா வேலையை வேறு விட்டேன். நான் வேலையை விட்டு தான் யூகேலேருந்து நான் இங்கே வந்தேன். காசு சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். சரி ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக போயிடலாமே. காசு சம்பாதிக்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணுவோம். யூடியூப்பை வந்து நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம ஒருத்தர் ஒன்று ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை பண்ணுவோமேங்கிறது தான் என் பிளான். ஸோ ஒரு ஹாபி மாதிரி ட்ரீட் பண்ணுறேன் யூடியூபே ஜென்ரலாக ஃபன்னாக. அது நல்லா இருக்குது. அதனாலே என்னால் நிறைய டைம் போட முடியுது அதில். இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ஹையஸ்ட் ஹிட் வீடியோ வந்து கான்கர் லெஸ் தென் ரிவைவ் லைஃப்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதான் 20 சார்க்கோட ஃபினாலே. அது 20 சார்க்கோட ஃபினாலே பிளான்லாம் கிடையாது. எனக்கு வந்து அந்த டைமில் 20 சார்க்கு பண்ணி அழுத்து போயிடுச்சு, போர் அடிச்சிருச்சு. அதனால் அதை லாஸ்ட்டு இதுதான் மெயின் டாப்பிக்காக வச்சுருந்தேன். எப்போ முடிக்கிறோமோ இந்த டாபிக் போட்டு முடிச்சிடலான்னு அதை போட்டு முடிச்சிட்டேன். அது போகும்னு தெரியும். அது போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ இப்போ 250K கிட்ட போயிடுச்சு. செம்மையாக போயிட்டு இருந்துச்சு அந்த வீடியோ. அப்போ நினச்சிருந்தா நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு மொமெண்டம் கிடச்சிருச்சு, இது பண்ணிடலாம், இப்போ ஏற்றிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ ஏன்னு தெரில,
கோஇன்சிடென்டலாக கரெக்டாக அப்போ 20s இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போயிருச்சா, எனக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு, பிரேக் எடுக்கணுன்ட்டு. அப்போ போட்டிருந்தா அந்த மொமெண்டமில் நான் அப்படியே இது பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு அது பிடிக்காம போயிருச்சுன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு பேர்ன் அவுட் ஆயிருக்கணும்னு தெரியும். அந்த பேர்ன் அவுட்டை வச்சுக்கிட்டு எதுக்காக ஒரு பிடிக்காத ஒரு ஸ்பேஸில் ரொம்ப நாள் இருந்துக்கிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு யோசிப்போம் பொறுமையாக, வேறு என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் ஜாலியாக இருக்கும். அப்போல்லாம் எனக்கு கடைசி அந்த 19th வீடியோ என்ன ஃப்ரீவில், அதில் வர ஒருத்த கமெண்ட் வர போட்டிருந்தான், இந்த வீடியோ தான் எனக்கு புரியவே இல்லை, மற்ற எல்லா வீடியோவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோ எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு அந்த வீடியோ பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போவே நான் ஒரு மாதிரி கிளாக் அவுட் ஆகிட்டேன் 20s இருந்து. ஏன்னா இப்போ எடிட் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்கும், அந்த மீம்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணணும், மீம்ஸ் யோசிக்கணும், நிறையா ரிட்டன்ஷன் எடிட்டிங் நிறையா போடணும். அது ஒரு மாதிரி ரெப்படேட்டிவ் ஆயிடுச்சு, ரொம்ப ரெப்படேட்டிவ் லைஃப் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னடா உட்காந்து மீம்ஸ் கட் பண்ணுறத ஒரு நாள் பண்ணின்னு இருக்கேங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வெறுத்து போயிடுச்சு. வெறுத்து போனதுக்கப்புறம் அந்த 19th வீடியோ, அதனால தான் நான் ஒழுங்காகவே பண்ணல அந்த வீடியோ. சரி ஒரு நல்ல ஆல்ரெடி அந்த லஸ்ட் ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு எழுதி முடிச்சு வச்சுருந்தேன். சரி முடிக்கும் போது நம்ம ஹையில் முடிப்போங்கிறதுனால தான் அந்த வீடியோவில் எஃபர்ட் போட்டு அந்த வீடியோ நல்லாவே போச்சு. அப்புறம் 2 months பிரேக் எடுத்து பரவாயில்ல மொமெண்டம் போனேன்னு எப்போ என்ன ரியலைசேஷன் வந்துச்சுன்னா, எனக்கு மொமெண்டமை விட எப்போ வந்து அத்தன்டிக்காக நம்ம பண்ணுறது வந்து ஒருத்தங்களுக்கு போய் சேருதோ, இப்போது ஒரு வீடியோவை பிளேஜரைஸ் பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது. வெளியூர்லேருந்து ஒருத்தன் பண்ணுறத ஒர்க்கிங் ஃபார்மேட்டை நம்ம மறுபடியும் திரும்ப பண்ணி அது கண்டிப்பாக போகுங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் அது மூலியமாக ஒன்றுமே கிடைக்காது எனக்கு. நானும் உங்களுக்கு அத்தன்டிக்காக எதுவும் ப்ரொவைட் பண்ணலன்னு எனக்கு தெரியும், ஃபன்னும் கிடையாதுன்ட்டு பிரேக் எடுத்தாச்சா. அடுத்த ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோ பர்ஃபார்ம் பண்ணிச்சு தெரியுமா 100K. இத்தனைக்கும் என் வீடியோ சேனல் டெட், ஒன்றுமே எனக்கு சேனல் நடக்கலை. கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த அப்பா இறந்ததும் நடந்ததுனால டெஃபினட்டாக எனக்கு பிரேக் எடுக்க வேணுங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்புறம் அந்த வீடியோ போட்டேன். எதனால் அப்போது அந்த வீடியோ பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அந்த வீடியோவில் அவ்வளோ ரிசர்ச் இருக்கும், அவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்கும், எல்லாமே அந்த குவாலிட்டிக்காக அந்த மொமெண்டமையும் தாண்டி நம்ம போட்ட அந்த மென்டல் ஸ்டேட்டில் இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மென்டல் ஸ்டேட்லேருந்து பண்ண வீடியோனால தான் அந்த வீடியோ பர்ஃபார்மே பண்ணுச்சு. இல்லைனா அந்த வீடியோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது. இல்லைனா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நான் பண்ண வச்சுருக்கலாம். நான் ஒரு மாதிரி நாசமாக போயிருப்பேங்கிற மாதிரி ஒரு நிலமை தான் இருந்துச்சு. அப்புறம் யோசித்தேன், ஆமாம் பிரேக் எடுக்கிறதுலாம் தப்பே கிடையாது, ஏன் பிரேக் எடுக்கலன்னா என்ன ஒரு 3 மாதம் நம்மளுக்குலாம் என்ன தோணுன்னா, ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ மற்றவங்க அந்த 3 மாதம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, எல்லோரும் அப்படி தான் நம்மளை பிடிச்சி இந்த ஸ்ட்ரெஸ்ஸே போட்டு வச்சுருப்பாங்க, 3 மாதம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க அந்த 3 மாதத்தில் நம்மளோட அதிக ப்ராக்ரஸில் போயிட்டே இருப்பாங்க அப்படிலாம் தோணும். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஒரு மென்டலி நல்ல ஸ்பேஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ஜாயபுளாக இல்லைன்னா அந்த 3 மாதம் பெருசாக காம்பவுண்டே ஆகாது. எப்போ நம்ம வந்து ஒரு நல்ல மென்டல் ஸ்பேஸில் இருந்து நல்லா புஷ் பண்ணுறோமோ அப்போது வந்து நிறைய காம்பவுண்ட் ஆகும். அந்த பிரேக்கே ஒரு ப்ராசஸில் ஒரு ஃபேக்டர் தான். அதுதான் அதுக்கப்புறம் புஷ் பண்ணவும் ஓரளவுக்கு ஹெல்ப்பே பண்ணுச்சேன்னு நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணோம். நம்ம அது பண்ண மாட்டேங்கிறதுனால தான் எவ்வளோ நாள் நம்ம திரும்ப ரெப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணாலும் ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரியே, நம்ம ப்ரோக்ரஸ் ஆக மாட்டேங்கிறோங்கிற மாதிரியே இருக்குது. அதனால் எனக்கு என்னமோ பிரேக் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், மோர் தேன் வி திங்க்குங்கிறதே ரியலைஸ் பண்ணேன் அப்போ தான். அதான் அந்த பேர்ன் அவுட் அந்த 19th வீடியோ கிட்ட, 16th வீடியோ கிட்டே பேர்ன் அவுட் கிட்ட ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டாவ்சம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் கரும மாதிரி இருக்கும், மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கும் அந்த வீடியோலாம். அந்த வீடியோ வந்து அப்போவே எனக்கு பேர்ன் அவுட் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு, வியூஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக எப்போ கன்சிஸ்டண்ட்டாக 20-25K போயிட்டு இருந்துச்சு. டாவ்சம் வர வர நான் எதுவுமே மாற்றலை, ஃபார்மேட் மாற்றலை, எதுவும் மாற்றலை, எதுவுமே மாற்றலை, வீடியோஸ் வியூஸ் ட்ராப் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு தெரியுமா, நம்ம சொதப்புறது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது சொதப்புறது. ஆனால் எனக்கு வந்து பர்சனலி நிறைய பேருக்கு அது எப்படின்னு தெரில. எப்போ வந்து நான் ஒரு என்ஜாயபுளான ஸ்பேஸில் இருக்கணும், அப்போ தான் வீடியோவில் அது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது என்ன மேஜிக்கோ என்ன மாயமந்திரமோ தெரில. அந்த பேர்ன் அவுட் நடக்கும் போதே ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த பிரேக் எடுத்துட்டேன். பேர்ன் அவுட்டில் ரொம்ப நாள் புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இந்த கிரானிக்காக டிப்ரெஷன் போகிறதுக்கு, கிரானிக் சேட்னஸ் போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நான் நிறைய க்ரியேட்டர்ஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப புஷ் பண்ணி பேர்ன் அவுட்டில் அதுக்கப்புறம்
யூடியூப், இன்ஸ்டாகிராமே குவிட் பண்ணிட்டு போய் திரும்பவே வராமல் அவங்க ஸ்போர்ட்டையே அவங்க விட்டுட்டு போய் அந்த பக்கமே அவங்க திரும்ப போகவே பிடிக்காம, அது வந்து மற்றவங்களே விடுங்க, எனக்கே எடுத்துக்கங்களேன். நான் 3 வயசுக்கு செஸ் விளையாட ஆரம்பித்தேன். 3 வயசில் செஸ் விளையாட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்த உடனே செஸ் விளையாட ஆரம்பித்தேன். எப்போ 18 வயசு வரைக்கும் செஸ் விளையாடினேன். செஸ்ஸு விளையாடி எனக்கு 8 வயசுலேருந்து எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப வீட்டில் வற்புறுத்தி ஆட வச்சாங்க. விளையாடுறேன், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்பப்போ பிடிக்காம பண்ணிட்டே இருந்தேன் பாருங்களேன். பேர்ன் அவுட்டில் தான் ட்ராவல் ஆகிட்டே இருந்தேன். சின்ன வயசில் பேர்ன் அவுட்டுக்கு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கை வெறும் ஸ்டடீஸு அப்புறம் ஹாபி மட்டும் தானே, அதை தாண்டி எதுவும் இருக்காதுல்ல. அதனால் அதில் மட்டும் இருந்ததுக்கப்புறம் கூட ப்ரொலாங்டாக எனக்கு பேர்ன் அவுட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக 18 ஆனதுக்கப்புறம் செஸ்ஸு குவிட் பண்ண பாருங்கள். ஒரு மாதிரி எனக்கு அவுட்டு, ஷட் டவுனு, மரண ஷட் டவுனு, பீக் டிப்ரெஷன். அப்போ தான் பேர்ன் அவுட்டுங்கிறது ரியலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கிடச்சிது. 3 வருஷம் டிப்ரெஷன். பீக்குன்னா சம்டைம்ஸ் என்னால் பெட்டிலேருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு டிப்ரெஷன் லெவலுக்கு தான் நான் ஒன்றுத்துக்கு புஷ் பண்ணி எனக்கு என்ன கப்பு வச்சுருக்கேன். கருமம், ஒரு பக்கெட்டை ஃபுல்லாக கப்பு வச்சுருக்கேன். அத்தனை கப்பை வச்சு எனக்கு அந்த கப்பை பார்த்தா எனக்கு அந்த 3 வருஷம் டிப்ரெஷன் தான் ஞாபகம் வரும். இப்போ கூட எனக்கு செஸ் விளையாடவே பிடிக்காது. நான் செஸ் போர்டே எடுக்க மாட்டேன். செஸ் பாக்ஸிங் இது வரும்போது மட்டும் ஒரு 1 மந்த் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதில் வந்து இப்போ பாக்ஸிங்கும் செஸ்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக வேறு கான்ட்ராஸ்டிங் ஸ்போர்ட் இல்லை. அதனால் என் ஸ்போர்ட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, செஸ்ஸு நல்லா விளையாடுறவன் பாக்ஸிங் பெருசாக பண்ண மாட்டான், பாக்ஸிங் நல்லா விளையாடுறவன் செஸ்ஸு பெருசாக பண்ண மாட்டான். ஏன்னா புது ஸ்போர்ட்னால. நாங்கள் தான் 15 வருஷம் செஸ் விளையாடிருக்கோம். அதுக்கப்புறம் 6 வருஷம் பாக்ஸிங் பண்ணியிருக்கோம்ல. இன்சிடென்டலாக இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் வரப்போகுதுன்னே தெரியாது, பார்த்தா வந்துருச்சு. அதனால வந்து செஸ்ஸு நான் இப்போ பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணலனா கூட செஸ் பாக்ஸிங்கில் அதில் சண்டை போட தெரிஞ்சவங்களோட ஓரளவுக்கு நான் பெட்டராக தான் இருப்பேன். அதில் செஸ் விளையாட தெரிஞ்சவங்களோட நான் நல்லா சண்டை போடுவேன். அந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிக்கிச்சு. அதான் செஸ்ஸு தானே பேசிகிட்டு இருந்தேன். செஸ்ஸு எனக்கு பேர்ன் அவுட்டுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே அந்த 3 வருஷம் ஒரு மாதிரி செஸ்ஸு மேலேயே செம்ம ரிசன்ட்ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு. அப்படி தான் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ அதாவது வேலையே ரொம்ப நாள் பேர்ன் அவுட்டில் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஐடி ஜாப்னே வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த வேலை மேலேயே ரிசன்ட்ஃபுல் ஆயிரும். நமக்கு கோவமாக வரும். அப்புறம் வேலையை விட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விட முடியாத நிலைமையில தான் நிறைய பேருக்கு இருக்கும். வேலை விட்டால் ஏன்னா எப்படி சோத்துக்கு எங்கே போகிறது, சிங்கியை தான் அடிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு லாக்கு மட்டும்தான் ஒரு பெரிய லாக்கே தவிர, அந்த வேலையை தாண்டி நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஜென்ரலாக நம்ம ப்ராசஸே என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி நம்மளுக்கு இருக்கிற ஸ்லாட்டில் வந்து நிறைய பேர் இந்த சைடு ஹசில் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதை தாண்டி தான் நம்ம கரியர் பில்ட் பண்ணணும்னு நினச்சி அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு போட்டு அதுலேயும் ஃபன் இல்லாமல் இருந்துட்டு அதுலேயும் புஷ் பண்ணிருப்பாங்க பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்லேயே ஆப்ரேட். நானும் அப்படி தான் இருந்தேன். அதனால தான் ரிலேட்டபுளாக தான் சொல்கிறேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஆப்ரேட் ஆகும்போது எப்பா என்னத்துக்குடா வாழ்கிறோம், இதுக்கா டெய்லி எதுக்கு என்னை வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் 70 வருஷம் என்ன நான் வற்புறுத்திக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அது நடந்துச்சு. அப்போ தான் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கான்டென்ட்லாம் நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து, இந்த டைரி ஆஃப் அ சிஇஓன்ற ஸ்டீவன் பார்லே பாட்காஸ்ட் இருக்கும். அவன் இந்த அலி அப்டால் அப்புறம் இமான் காட்ஜி அந்த குரூப் இருக்கும். அந்த குரூப் வந்து சொன்னதே தான் திரும்ப சொல்லும், மறுபடியும் அதே தான் பண்ண வைக்கும். நம்மள ஒரு மாதிரி அவனுங்க கோர்ஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவனுங்க சம்பாதிச்சுன்னு இருப்பானுங்க. அதை வச்சு என்னை வந்து அப்படியே ஒரு இதுக்குள்ளே தள்ளி விட்டானுங்கப்பா. ஒரு ப்ரெஷரைஸ்ட் யங் மேன் ஹூ ஹாஸ் டு டூ சம்திங் இன் லைஃப்ங்கிற மாதிரி ஒரு இதுக்குள்ளே தள்ளி விட்டானுங்க. எனக்கு வாழ்க்கையை பெருசாக பிடிக்காமல் போயிடுச்சு. ஏதோ பெரிய கனவுலாம் எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய கனவு வச்சுருப்பேன் நான், எனக்குன்னே தெரியல. பெரிய கனவு, ஐயோ மில்லியனர் ஆகணும், பெஸ்ட்டு பாக்ஸர் ஆகணும், பெஸ்ட்டு இதாகணும், பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் ஆகணும், அந்த இவ்வளோ சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு அன்ரியலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட் மாதிரி செட் பண்ண பாருங்கள். அந்த ப்ராசஸ் எனக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்க சொல்கிற ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அட்வைஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே அதை தான் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. நானும் அந்த ட்ராப்பில் விழுந்து என்ஜாய் பண்ணாத விஷயம்லாம் ரொம்ப நாள் பண்ண ட்ரை பண்ணி ஒரு மாதிரி நம்மளை கோளாராக்கி விட்டுருச்சு. காலைல ஏஞ்ச உடனே சன்லைட், ரோபாட் மாதிரி மூஞ்சில் ஐஸ் டிப் பண்ணணும். மூஞ்சி ஐஸ் டிப் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங் போகணும். அதை பண்ணி முடிச்சுட்டு யோகா நீட்ரா பண்ணணும். அதை பண்ணி முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு இது பண்ணால் தான் ஆன் பேப்பர் உங்களுக்கு டோபமைன் ஏறும், இதுக்கு தான் ஸ்டடீஸ் இருக்குது அப்படிலாம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லாக்கில் தள்ளுவானுங்கப்பா. அதுலேருந்து வெளில வந்து கரெக்டாக எப்போது கொஞ்சம் 1 வருஷம் மட்டும்தான் யூடியூப்பு ஆரம்பித்ததுக்கு முன்னாடி தான் லைட்டாக பர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ தான் அந்த பர்ஸ்பெக்டிவ் ஒரு 3 மாதமாக தான் ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆகிருக்கு.
ஒரு மாதிரி லைட்டாக ஃபன் பண்ண ஆரம்பித்தா என்ன, ஃபன்னை என்ஜாயபுளாக இதெல்லாம் பண்ணால் என்ன. எனக்கு வீடியோ மேக்கிங் பிடிக்குங்கிறதுனால தேங்க்ஃபுல்லி அது நல்லா போயிடுச்சு. ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. பாக்ஸிங் எனக்கு பிடிக்காது தான். ஏன்னா எனக்கு இன்ஜுரிஸ் நிறையா இருந்துச்சு. நான் ரியலைஸ் பண்ணேன், ஏன் நம்மளுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, வலிக்கும். ட்ரைனிங் அப்போ ஃபுல்லாக வலிக்கும், மூச்சு வாங்கும் போது வலிக்கும். அதனால சரி ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸிங்கே பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு வருஷம் என்ன ஆக போகுது, மற்றவனுங்களாம் நம்மளோட பெருசான என்ன ஆகிட்டு போகிறானுங்க. ஒரு வருஷம் ப்ராப்பராக இன்ஜுரியை ஃபிக்ஸ் பண்ணோமா, நம்மளுக்கு வலி இல்லாமல் இருக்கா, வலி இல்லாமல் இருந்தாலே ஜாலியாக இருக்குங்கிறதே அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்ஜுரி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தா பாக்ஸிங் ஜாலியாக இருக்குது, ஜாலியாக இருக்கேன். ரிங்கில் ஃபீட் மூமெண்ட்டெல்லாம் வந்து வலிக்காமல் இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக ஏதாச்சும் டான்ஸிங் மூமெண்ட்டு மாதிரிலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் பண்ணணும்னு தோணுது. ஒரு மாதிரி உடம்பு ஃபன்னாக இருக்கணும்னே தோணிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒய் நாட் ஃபிக்ஸ் த திங்ஸ் விச் இஸ் மேக்கிங் மீ ஃபீல் பேட் அபவுட் சம்திங் ஆர் மேக்கிங் த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பேட்னு அதை சரி பண்ணவும், இன்க்ளூடிங் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் ஐ எம் ட்ராவலிங் வித். அதை மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்காம இந்த கப்பு ஜெயிக்கணும், இந்த மெடல்லாம் க்ளோரிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, மெடலோ சரி கப்போ சரி, அதை வந்து எல்லோரும் அப்படியே இதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஷோகேஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியே பெருமை காட்டிக்கிறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சுருப்பேன் நானும் அந்த மாதிரி கப்பெல்லாம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இட் ஆக்சுவலி ஆட்ஸ் நத்திங் டு மை லைஃப். இட் ஆக்சுவலி gives me nothing but pride or the sense of achievement which I had years back, which is not fun also. I don't know where it's coming from. அதான் ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் பாரு, இவ்வளோ என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சே தவிர, அதுவும் சக்ஸஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. அது பார்த்தா மறுபடியும் சக்ஸஸ் பற்றி ஏதோ தோணும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அந்த ட்ராப்புக்குள்ளேயே மாட்டின்னு இருக்கோன்ட்டு எல்லாத்தையும் கில்லி விஜய் மாதிரி உள்ளே போட்டு அடைச்சிட்டேன். கப்பெல்லாம் கப்பே கிடையாதுங்க, எங்கேயுமே மெடல் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு துணி பை வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அது துணி பைக்குள்ளே அடைச்சி போட்டு வச்சுருக்கேன். அதில் எத்தனை கப்பு உடஞ்சி போயிருக்குன்னு தெரியாது, எனக்கு கவலையும் கிடையாது. அது கரெக்டாக ரிலேட்டும் ஆச்சு. இப்போ ஒலிம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஒலிம்பியன் ஹைனோன்னு இருக்கும். இந்த ஒலிம்பிக்ஸ் ஜெயிப்பாங்க, ரொம்ப நாள் அதுக்கு தான் கனவு இருந்திருக்கும், ஒலிம்பிக்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ஒலிம்பிக்ஸ் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த ப்ராசஸில் வந்து அவங்க சந்தோஷத்தெலாம் விட்டு எல்லாமே விட்டுட்டு அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக இருப்பாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஹையில் உங்களை சந்தோஷத்தை பிடிக்கவே முடியாது, சொல்லுவாங்க, ரொம்ப சும்மா சொல்லுவாங்க. அந்த நாளுக்காக எனக்கு ஹாப்பி, எல்லாமே ஹாப்பி, அந்த நாளுக்காக இவ்வளோ நான் கஷ்டப்பட்டதெல்லாம் சூப்பர்ன்ட்டு அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் போயிருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஹையை அவங்களால மீட் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஜென்ரலாக ப்ராசஸ் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சு. அந்த ரிவார்டு அவங்களுக்கு காணா போயிடுச்சு. அதான் அந்த கப்பு கிடைக்க வேண்டிய ரிவார்டு அவங்களுக்கு மறுபடியும் டிப்ரெஸ்டாக தான் ஆகுது. ஏன்னா அந்த டோபமைன் கிராஷ்னால, செரோட்டோனின் கிராஷ்னால ஒரு மாதிரி டிப்ரெஷன் தான் போகிறாங்களே தவிர, ஆக்சுவலாக அவங்க அந்த இமேஜ் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சக்ஸஸோட இமேஜ், அது நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்காது. அது வந்து ஒரு மாதிரி முன்னாடி பின்னாடி கேவலமாக தான் இருக்கும். நம்மளுக்கு காட்டுறது தவிர எல்லாமே கேவலமாக தான் இருக்கும். மைக் டைசன்லாம் ஆனது பாக்ஸிங் கரியருக்கு அப்புறம் என்ன ஆனான்னு தெரியும்ல, ஆளெல்லாம் ஜெயிலு கேஸு ட்ரக்கு கிக்குன்னா இருந்தான் அவன். ஏன்னா அவன் அது வரைக்கும் காலைல 5 மணிக்கு ஏஞ்சி மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் இருக்கும். மைக் டைசன் மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாருக்கும் முன்னாடி ஏஞ்சிருவேன், 4 மணிக்கு ஓடுவேன், அப்படியெல்லாம் இருக்கும். கடைசியில் அந்த ஆள் பார்த்தா அதுக்கப்புறம் வாழ்க்கையே க்ளோஸ் ஆகிருக்கு. அவனே பேசியிருப்பான், இந்த மாதிரி இந்த பெல்ட்டு எதுவுமே எனக்கு மேட்ரு கிடையாது, எனக்கு என் குழந்தை குட்டிங்க தான் மேட்ருன்ட்டு அந்த பெல்ட்டு தூக்கி போடுவான். இப்போ வரைக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவன் காலைல இந்த ஏஞ்சி 4 மணிக்கு ஓடுறது தான் மோட்டிவேஷன் அப்படின்னு நினச்சிட்டு அதை தான் நம்ம ஃபேண்டசைஸ் பண்ணுவோம். அதை தான் ஃபேண்டசைஸ் பண்ணுற மாதிரி நம்ம தலையிலையும் செலுத்தியிருக்காங்க. அப்புறம் இப்போ என்ஜாயபுளாக பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை ஐடியலைஸ் பண்ணிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளால் பெருசாக ஜெயிக்கவும் முடியல. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகலான்னு பார்த்தா கை உடஞ்சிச்சு. அந்த கதை நிறைய பேருக்கு தெரியும். கை உடஞ்சிச்சு, அதனால் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஆகியும் போக முடியல. மறுபடியும் டிப்ரெஷன், மறுபடியும் இதுன்ட்டு அப்பா டிப்ரெஷன் லூப்போல்லே மாட்டிக்கிட்டு இருந்திருக்கேன்ப்பா. இப்போ தான் நானே ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா, ஏன்னா கிடைக்கிற மாதிரி இருந்து அது வேறு நிறைய போயிட்டுருக்குமா, அது இன்னும் மோசமான டிப்ரெஷனுக்கு வேறு தள்ளி விட்டுனே இருக்கும். அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கவே முடியாத மாதிரி தான் ஒரு மாதிரி டிப்ரெஷன் போகும். இப்போது மறுபடியும் என்ன நடந்துச்சு, அதே தான் நடந்துச்சு. வெயிட்டு போட்டேன். எனக்கு ஈட்டிங் டிஸார்டர் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஈட்டிங் டிஸார்டர் இருக்குது. நான் வந்து 83 kgsல இருக்கணும். எனக்கு வந்து ஃபைட்டு வேறு இன்னும் 2 மாதத்தில் வரும். நான் இப்போது 90ல் இருக்கேன். எனக்கு ஆக்சுவலி ஜாலியாக இருக்கேன். ஆனால் 83 குறைச்சிருவேன்னு தெரியும். ஏன்னா நான் வந்து இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருக்கேன். ஜாலியாக இருக்குது எனக்கு, தெரியுமா? ஒரு மாதிரி
இன்றைக்கி ட்ரைனிங் போயே ஆகணும், நாளைக்கு போயே ஆகணும், 5 நாளும் போயே ஆகணும், 6 நாளும் போயே ஆகணும், அப்படி மூஞ்ச சீரியஸாகி வச்சுக்கணும், காலைல ஏஞ்சி இதெல்லாம் பண்ணணும், அப்படிலாம் வச்சுக்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சே தவிர, இப்போ வந்து தூங்கணுமா, இன்றைக்கி ட்ரைனிங் பண்ணலையா, சரி இன்ஜுரியில் மட்டும் ஒர்க் பண்ணுவோம், சரி வேறு ஏதாவது பண்ணுவோம், அந்த மாதிரி. அதுவும் ப்ராக்ரஸ் தான், ப்ராக்ரஸ் நடந்துட்டு தான் இருக்கும். அந்த எனக்கு ப்ராக்ரஸ் டோப்பமீனும் முக்கியம் தான். ஆனால் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஃபன்னாக இது பண்ணுறேன் பாருங்களேன். யூடியூப் வீடியோ கூட நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இதில் தான் வச்சுருந்தேன். இப்போது என் ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பார்த்தாலே உங்களுக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பார்த்தாலே நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு தெரியும். எல்லாத்தையுமே ஃபன்னாக தான் எடுத்துப்பேன், ஸ்டோரிஸில் செம்ம ஃபன்னாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஃபன்னாக பார்க்குற ஆளுங்கிறதுனால அந்த ஃபன் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃபே ஒரு மாதிரி இந்த தடவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஜாலியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. பாக்ஸிங்கே ஜாலியாக இருக்குது. நான்லாம் அதை நினச்சி கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன், பாக்ஸிங்லாம் ஜாலியாக இருக்குன்ட்டு. நான் அந்த மைக் டைசன் காலையில் 4 o'clock அதுதான் நினச்சிட்டு இருந்தேன். பாக்ஸிங்னா ஒரு வாழ்க்கையா, சோகமான லைஃப், லோன்லி லைஃப் அப்படி தான் சொல்லுவானுங்க வேறு. அப்படி தான் எடுச்செல்லாம் வேறு வரும். வந்து வாழ்க்கை வந்து ஒரு 70-80 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்த அந்த அவுட்கமோட ஹாப்பினஸ்க்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா என்ன, ஒரு 5-10 மொமெண்ட் கிடைக்குமா ஹாப்பி மொமெண்ட்டு? அந்த ஹை மொமெண்ட்டை வந்து நம்ம சக்ஸஸோட அட்டாச் பண்ணியிருக்கும் போது அடுத்த ஹை கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மறுபடியும் சோகமாக இருந்துக்கிட்டே இருக்குமா? ஏன் அப்படி இருக்கணும்? எதுக்காக அந்த சக்ஸஸுக்கு மட்டும் நம்ம அட்டாச் பண்ணி வைக்கணும்? அதுதான் ஒர்க் ஆக மாட்டேங்குது, லாஜிக்கே கிடையாது அது. ஏன் என்ன பெருமையாக இருக்கணும், எல்லாருக்கு முன்னாடியும் இவன் ஜெயிச்சிருக்கான். அதுவும் நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க தோணும், இல்லைனா எப்போ ஒன்று பண்ணணும்னு தோணும், ஒருத்தர்கிட்ட காட்டணும். எனக்கே நிறைய பேர் தெரியும் அந்த மாதிரி. அவங்க சந்தோஷமாகவே ஏன் இருப்பாங்கன்னா சோஷியல் மீடியாவில் காட்டுறதுக்காக இருப்பாங்க. நான் வந்து என் சந்தோஷத்தை நான் காட்டுறேன், அதை தாண்டி அவங்க சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. காட்டுறேன்னா அதை எப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேரை நான் பார்த்துருக்கேனே, இப்போ வந்து ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்டிவிட்டி, அதை வந்து நான் சோஷியல் மீடியாவுக்கு காட்டணும், அதுக்காக தான் நான் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறேன், அப்படி தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க சோஷியல் மீடியாவில் அது ஸ்டோரியாக போடுறனாலோ ரீலாக போடலனாலோ ஏதாவது ஒன்று பண்ணாமல், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாமல் இருந்தோ அந்த விஷயத்தை அவங்க ஃபன்னாக பண்ணுவாங்களான்னு கேட்டால் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. யாருக்கிட்டேயும் சொல்லாமல் நம்மக்குள்ளேயே ஒன்று வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு ஹாபியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராயிங் வரைகிறீங்க. ட்ராயிங்கை நீங்கள் ஷோகேஸ் பண்ணாமல் நீங்கள் வரைஞ்சாலே நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா? அதுதான் கேள்வி. அப்படி இருந்தால் சூப்பர், அப்படி இல்லைனா தான் ஃபன் அடி வாங்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் ஒரு 1 month ட்ரெயின் பண்ணுறேன். என்கிட்ட நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க, ப்ரோ என்ன டோர்னமெண்ட் வருதுன்னு சொன்னீங்களே, நான் ஆளையே காணோம், ட்ரெயினே பண்ணலான்ட்டு. நான் காட்டுறதில்ல, ஜாலியாக ட்ரெயின் பண்ணிருக்கேன், நான் காட்டிக்க மாட்டேறேன், வெளில எதுவும் போடுறதில்ல. எனக்கு ஏன்னு தெரில, அது சோஷியல் மீடியா காமிச்சாதான் ஏதோ பர்ஃபார்மேட்டிவாக நான் காட்டுற மாதிரி இருக்குது. பண்ணுவேன், அப்பப்போ ரீல் போடுவேன், எப்போ தோணுதோ அப்போல்லாம் ஜாலியாக போடுவேன். டெய்லி அந்த லைஃப் ஸ்டைலை காமிச்சிக்கிட்டே இருந்து டெய்லி நீங்கள் பார்க்குறதுக்காக தான் நான் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது பாருங்கள். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. அதனால தான் இது பண்ணுவேன், அப்பப்போ போடுவேனே தவிர அது எதுக்கு காட்டிக்கிட்டு, நம்மளே தனியாக ஜாலியாக தானே இருக்கும், அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகணும், அப்படியே விட்டாச்சு. அப்போ தான் இன்னொரு ரியலைசேஷனும் வந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஐடியா ஆஃப் சக்ஸஸ் தான் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து யார் எடுத்துக்கிறோம், யாராவது ஒரு பணக்காரன் இருக்கான், யாராவது சக்ஸஸ்ஃபுல் ஆள் இருக்கான், அவன் டிப்ரெஷனில் இருந்தானா, உனக்கு என்னப்பா டிப்ரெஷன், நீ தான் பணக்காரனாக இருக்க, இதுவாக இருக்குன்ட்டு அந்த ஐடியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடியா தான் நமக்கு பிடிக்கும். அவன் ஆக்சுவலாக டிப்ரெஸ்டாக இருக்கானோ அதெல்லாம் வேறு மேட்ரு. நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ்லாம் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஐடியா தான் பிடிக்கும். அதனால தான் அவங்களுக்கும் நம்மளோட ஐடியா அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால அந்த ஐடியாவை நீ குறை சொல்லக்கூடாதுன்ட்டு அவன் குறை சொல்லும் போது நம்மளுக்கு கோபமும் வருமே தவிர, அதனால தான் அந்த ஐடியா ஆஃப் சக்ஸஸ் பிடிக்குமே தவிர, நம்மளுக்கு ஆக்சுவலாக அந்த சக்ஸஸ் பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட்ரியாக தான் பிடிக்கும். அந்த சக்ஸஸை வச்சு நம்ம வாழ்ந்து ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் சந்தோஷமாக இருப்போம்னு கேட்டிங்கன்னா, அது பயாலஜிக்கலி நாட் பாசிபிள் அண்ட் இட் டஸ் நாட் ஒர்க் லைக் தட். ஒர்க்கிங் ஹார்டு, நிறைய வேலையாக பண்ணிக்கிட்டே இருந்தால், நிறைய பண்ணாதான் நிறைய இது சொல்லுவாங்கள்ல, நிறைய குவான்டிட்டி பண்ணாதான் இது கிடச்சிரும். நிறைய பண்ணிட்டே இருந்தால் ஒரு நாள் ப்ராபபிலிட்டி அதிகம். ஒரு 100 நாள் இந்த வேலையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த 100 நாள் ப்ராபபிலிட்டி அதிகம் அதை முடிக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அதுலேயும் ஆங்கிள்ஸ் இருக்குது ஒரு மாதிரி, அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது which we are missing. I feel if you in 100 days, if you take 20 days break and work for 80 days, and the 20 days if you are actively taking a break, that 80 days will be much more effective than the 100 days where you are not actively taking a break. அதனால் நம்மளுக்கு தோணும், என்னடா நம்ம அவங்கள மாதிரி ஹார்டாக ஒர்க் பண்ணலையே, அவங்க 100 நாள் நம்ம 80 நாள்,
எங்கேருந்து அப்படின்னா, ஐ ஆம் சேயிங் டேக்கிங் ரெஸ்ட் இஸ் ஆல்சோ ஒர்க். டேக்கிங் ரெஸ்ட் இஸ் ஆல்சோ வாட் இஸ் நெசசரி ஃபார் யூ டு மூவ் ஆன். மூவ் ஆன் இல்லை, க்ரோனே வச்சுக்கோங்களேன். டு ப்ராக்ரஸ் ஆன் வாட் எவர் யூ வாண்ட். எப்படி சொல்கிறது, அதான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த குறிக்கோளுக்கு, அந்த ஜேர்னிக்கு ரெஸ்ட் இஸ் ஆல்சோ லைக் இது. என்னடா வார்த்தை வர மாட்டேங்குது. ஸ்கேலே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 100 இருக்குது, 1 2 3 4ன்னு ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு தேவைப்படுற டைமில் ரெஸ்ட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 25ல் இருக்கீங்க. அந்த ரெஸ்ட் எடுக்காததுலேருந்து புஷ் பண்ணும்போது 25லேயே தான் இருக்கும் ரொம்ப நாளாக. இல்லைனா 24 23 கூட வரும். ஏன்னா மென்டல் டிட்டோரியேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா. நீங்கள் பிரேக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 25ல் ஸ்டாக்னண்ட்டாக ஒரு 4 நாள் இருந்தால் கூட நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணும்போது 26 27 அப்படி தான் போகும். அப்படி தான் பிரேக்குங்கிறது ஒர்க் ஆகும். அது வந்து நம்ம நிறைய பேர் புரிஞ்சிக்கிற மாற்றங்களை தாண்டி அது நம்மளுக்கு ஒரு பயம் மாதிரியே நம்மளுக்குள்ளே செலுத்திருச்சு. பிரேக் எடுக்கிறதுக்கே நமக்கு ஒரு இதுவாக இருக்குது. பாடி பிரேக் எடுக்க மாட்டேங்குது. அது மாதிரி ட்ராமா பாண்டிங், தட் இஸ் கைண்ட் ஆஃப் concerning. That was concerning for me. Now it's not concerning me anymore because I take a lot of breaks. I took breaks on my highest every time when there was a very big high. பாதி நேரம் அதில் பிரேக் எடுத்தது தான். ஆனால் பட் ஐ எம் ஸ்டில் கோயிங் because I'm taking a break. I might not have grown as fast I expected, or I might not have grown as fast as what people are expecting me to grow. சுற்றி இருக்கவங்களாம் என்னடா ஃபாலோவர்ஸே வரல, இவ்வளோ நல்லா இருக்குது வீடியோ, சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது, ப்ரோ இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க, உங்கள் இவ்வளோ அண்டர் ரேட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே வரலன்னா நான் தான் அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறேன். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த குதிரை வந்து ரொம்ப நாள் ஓடும். ஏன்னா இந்த குதிரைக்கு ஃபன் இருக்குன்ட்டு. நிறைய குதிரை எப்படி வந்து தடுக்கி உள்ளோன்னே நமக்கு தெரியாது. அதாவது கரியர் வைஸ், சக்ஸஸ் வைஸ் மட்டும் சொல்லலை, பர்சனல் லைஃப், மென்டல் ஹெல்த் வைஸ், எல்லா வயசும் குதிரை ஓடணும்ல. என்ன நம்ம ஒன்றும் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் இல்லை, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஹியூமன் பாடிக்கு. ஒரு ஹியூமன் பாடியால் இவ்வளோ தான் வெஸ்டாண்ட் பண்ண முடியும்னா அவ்வளோதான் வெஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லைனா அந்த ஹியூமன் பாடி ஒரு கொடூரமான ஒரு நிலைமையில தான் போய் சேரும். இப்போது இவனே பார்த்துக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த டேவிட் காகின்ஸே எடுத்துக்கோங்களேன். அவன் வந்து ரொம்ப பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், அதெல்லாம் ஓகே. அவன் காதில் கேட்கும் போது கூட அவனை ஹேட் பண்ணி அவன் திட்டுறது அதெல்லாம் கேட்டு தான் அவன் இது பண்ணிட்டு புல்லப்ஸ் எடுப்பானான். ஹேட்டு தான் அவனோட ஃபியூலாக யூஸ் பண்ணிட்டே இருப்பானான். He might have grown, everything is fine, but he is filled with hatred. He works on hatred, even if it's fueling him. His perspective is just about hate. இதெல்லாம் இருக்கும்போது I cannot imagine how that could be. ஏன்னா I was there. That was a terrible place to be in. And I cannot imagine me going back to that again, bro. Not for sure. For sure, I can't have hate as my fuel. I can't have resentment as my fuel. And I don't think making that much money or that much fame is worth it destroying your mental health. Or சீரியஸாகவே இருப்பான் பார்த்துருப்பீங்கன்னா, ரொம்ப சீரியஸாக. ஜாலியாக இருக்காதா? சரி, நிறைய பேருக்கு சீரியஸாக இருக்கணும், அது இதுவாக இருக்கணும், அதெல்லாம் சரி தான். ஆனால் ஜாலியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரியஸாக இருந்து பாருங்கள். ஜாலி தான்ப்பா மாசு. அப்புறம் தான் இப்போவே எனக்கு ரியலைஸ் ஆச்சு, சரி காசிஸ் கார்னருக்கு வந்து ஆக்சுவலாக என்னோடய கோல் வந்து பெரிய யூடியூபர் ஆகணும், அது கிடையாது. ஒரு 100K 200K மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் கோலே அவ்வளோதான். அது தாண்டி எனக்கு வேணாம். அதை தாண்டி நான் ஒர்க் பண்ண போகிறதில்ல. அதனால் 2 weeks ஒன்ஸ் ஜெனுவனாக மட்டும்தான் வீடியோ வரும். அதை தாண்டி போட்டால் ஜெனுவினிட்டி போயிடும், எனக்கு தெரியும். அத்தென்டிசிட்டியும் போயிடும். ஜெனுவனாக மட்டும்தான் வீடியோ வரும். எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் போதும். ஏன்னா அப்போ தான் அந்த 100, அதான் 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். இல்லைனா என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. இது வந்து நீஷ் சேனல். இதில் வந்து எனக்கு ஒரு 50,000 போதும். இந்த 50,000 பேர்கிட்ட நான் பர்சனலாக இந்த மாதிரி எதாவது பேசுகிறேன்னா, தட் ஐ நோ குட் மேக் அ மச் பிகர் டிஃப்ரென்ஸ் தேன் me trying to cater for a larger audience and
trying to provide something, because when I have say 1 million, I don't think I can cater it to everybody, and இவங்களுக்கு இது வேணுங்கிற மாதிரி என்னால் போக முடியாது. ஏன்னா நிறைய டெமோகிராஃபிக் இருக்கும், நிறைய ஆடியன்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது எனக்கு வேணாம். எனக்கு வந்து இது பண்ணதான் எனக்கு ஜாலியாக இருக்குது. அதனால தான் எனக்கு யூடியூபிங்கே ஃபன்னாக இருக்குது, ஹாபியாகவே. அதனால தான் என்னால் ஃபன்னாகவே பண்ண முடியுது. எனக்கு தேவையான டார்கெட் ஆடியன்ஸ் தான் நான் ரெண்டுத்துலேயுமே வச்சுருக்கேன். இந்த 2 ஆடியன்ஸுக்கு எனக்கு இது ஜெனுவனாக பண்ணணும்னு தோன்றதுனால தான் எனக்கு ஃபன்னாக இருக்குது. காசு கண்டிப்பாக தேவைப்படும். அது வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் இஸ் பியூர்லி ஒர்க், பியூர்லி ஒர்க். யூடியூப் இஸ் நாட் ஒர்க் அட் ஆல். ஐ டோன்ட் கன்சிடர் யூடியூப் அஸ் ஒர்க். YouTube is my hobby. YouTube is what I'm giving it. YouTube is what I'm giving something out to you all. நீ வச்சுக்கோங்களேன், யூடியூப்பில் எனக்கு திரும்ப எதுவும் கிடைக்காது. ஆனால் I put 50% of my effort on YouTube. இப்போ அப்படியே மாறிடுச்சு. 100% யூடியூப் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து 50-50, இன்ஸ்டாகிராம் 50, யூடியூப் 50. ஏன்னா ஒர்க்கும் இல்லை இப்போது. ஃபுல் டைம் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 50 கூட கிடையாது, 33 யூடியூப் 33, இன்ஸ்டாகிராம் 33, பாக்ஸிங் 33, அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங் இன்ஸ்டாகிராம் கலந்தா ஒரு லாங்கர் ரனில் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் வந்து எனக்கு ஸ்பான்சர்ஸு இதெல்லாம் வந்து எனக்கு காசு வரும். ஃபுல்லாக இந்த கமர்ஷியல் சைடே ஃபுல்லாக பாக்ஸிங் தனியாக பண்ணாலும் காசு வராது. இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இன்ஸ்டாகிராமில் அட்டாச் ஆகலாலும் காசு பார்க்கறது கஷ்டம். ஆனால் இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். ஆனால் ஒர்க்கு நிறையா போடணும், செமையாக ஒர்க் பண்ணணும். அது எனக்கு பியூர்லி ஒர்க்கு தான். அதை வந்து நான் டிட்டாச்சே ஆகிட்டேன். அது கூட நான் இமோஷ்னலி அட்டாச்சே ஆகலை. இன்ஸ்டாகிராமோடையும் பாக்ஸிங் ரிசல்ட்டோடையும். பாக்ஸிங் ப்ராசஸ் பண்ணால் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ப்ராசஸ் பண்ணால் இருக்குது, ரிசல்ட் மேட்ரு கிடையாது. அதனால தான் எனக்கு இதுவும் பண்ண முடியுங்கிறதுனால தான் எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. யூடியூப்பும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, ரெண்டுத்துலேயுமே ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு சைடு தானே பார்ப்பீங்க. அந்த நான் வந்து அவ்வளோ சீரியஸாக உர்றான ஆளே கிடையாது. தட் ஐ டூ இஸ் தட், அண்ட் த ப்ராசஸ் ஐ எம் மேக்கிங் இட் வெரி எப்படி சொல்கிறது, டிரான்ஸ்பரண்ட். ஸோ தட் என்னை பார்க்குற இப்போது தமிழில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து யாருமே அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவே இல்லை. எல்லோரும் ரொம்ப சீரியஸான ஆளாக தான் இருக்காங்க. பாக்ஸிங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், பாக்ஸர்ஸ் எல்லாருமே சீரியஸ் தான். அந்த மாதிரி ஒரு சீரியஸ் கோல் நோக்கி போகிறவங்க அவங்க ஃபன்னாகவே இது பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணலாமேங்கிறதுக்காக தான் நான் சரி ஏன் அதை காட்டினா என்ன, இப்படி பண்ணுறாங்க நிறைய பேர். நம்ம ஊரில் தான் அப்படி காட்டுறது இல்லை. ஏன்னா மேபி தே ஆரண்ட் இன் அ ஜேர்னி லைக் தட். பட் நான் அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் இருக்கேன்னா அப்படியே ஒரு ஆங்கிளில் நம்ம அப்ரோச் பண்ணலாங்கிறதே காட்டலாமேங்கிறத தான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் அதுதான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ இந்த பாட்காஸ்ட்டும் அதுதான் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு மன நிம்மதி கொடுக்குது. அந்த மன நிம்மதி ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த வீடியோலாம் நான் இங்கே பாருங்கள், ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஜாலியாக பேசுகிறேன். கட்டு கூட பண்ணாமல் போடுவேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ நான் கட்டே பண்ணாமல் போடுறேன், ஒரு கட்டு கூட பண்ணல. எப்படி பேசியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்கல. ஐயோ இந்த வீடியோ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோ பேனிக் இருக்கும், அவ்வளோ தப்பாக பேசியிருப்பேன், அவ்வளோ சொதப்பியிருப்பேன். அதெல்லாம் வந்து அவ்வளோ எடிட் பண்ண வைக்குங்கிறத தாண்டி அது கமர்ஷியலைசேஷன் பண்ணாத போது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக. இப்போ பாருங்கள், ஜாலியாக எப்படி பேசின்னு இருக்கேன், கழுத்தை மேலே வச்சுக்கிட்டு தலையை கீழே கூட வைக்க பேசிக்கிட்டு இருக்கேன். பெட்ஷீட்டெல்லாம் போத்திக்கிட்டு, காஃபி குடிச்சிக்கிட்டு, தலகாணியை கையில் வச்சுக்கிட்டு, என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து நம்மளால் சீரியஸாக எடுத்துக்கிட்டால் பண்ண முடியுமா? அதில் வந்து சரி இதை ஒரு நம்ம சாம்பிள் ஸ்பேஸாக வச்சுக்கிட்டு ஜாலியாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணால் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் பார்ப்பீங்க. இப்போ தான் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன்னே வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிஞ்சி போனால் 1-2 கட்டு இருக்கும், ஃபோன் ஏதாவது வந்திருக்கும், இல்லைனா கூப்பிட்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது கட்டு இருந்திருக்குமே தவிர மற்றதெல்லாம் நான் அப்படியே போடுறேன். அதான்ப்பா ஜாலி பண்ணுங்கன்னு சொல்ல தான் வந்தேன். மற்றபடி இன்னைக்கு ஃப்ரைடே இது வந்துடுமா, அடுத்த சண்டே வந்து வீடியோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு எடிட்டு என் சைடில் கொஞ்சம் பண்ண ரஃப் கட் இருக்குது மெயின் சேனலுக்கு. அப்படியே யூடியூப் எடிட்டருக்கு அமிச்சிட்டேன்னா அந்த வீடியோவும் ரெடி ஆகி அடுத்த சண்டே வந்துடும். சண்டே வந்து 12க்கு போட்டுட்டு இருந்தேன்ல, 10 o'clock போட்டு ட்ரை பண்ணுவோமே எப்படி போகுதுன்னு பார்க்குறது. 10 o'clock போடலான்னு இருக்கேன் அந்த வீடியோ. இது வந்து ட்ரிபிள் பி வந்து ஃப்ரைடே 8 PM,
என்னத்தை பற்றி வேணால் பேசுவேன். உட்காரும் போது எனக்கு ப்ரிப்பேர்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. உட்காரும் போது எனக்கு என்ன டாபிக் தோணுதோ அதை மட்டும் பற்றி பேசுவேன். இப்போ மைக் எடுத்தேன், பேசுகிறேன், ரெக்கார்ட், ஷூட், எடிட், க்ளோஸ். அவ்வளோ அத்தன்டிக்காக எனக்கு வேணும் ட்ரிபிள் பிங்கிறதுனால தான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி தான் இருக்கும். இதை ரஃப்பாக இவ்வளோ ராவாக பார்க்குறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ தூரம் இந்த கர்மத்தெல்லாம் பார்க்குறதுக்கு இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்கிற இந்த சேனலுக்கு. டாடா.